ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தோட இதுக்கு முந்தைய வருடம், அதாவது 2021 இன்டர்வியூவில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க அப்படின்றத ஃபுல்லாக நான் டீட்டெயில்ஸாக சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேலிஃப், ரீடர், எக்ஸாமினர் இவங்க எல்லாத்துக்குமே பொருந்தும். ஆல்சோ நம்ம ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி, வாட்ச்மேனும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களுக்குமே ப்ராக்டிக்கலில் சில கேள்விகள் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுமே கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 2021 அட்டன் பண்ணி இப்போ ஜாபில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், தொடர்ந்து நம்ம வீடியோ பண்ணிக்கிட்டே கொடுத்துட்டே வரோம். ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட இப்போ சீக்கிரமே இன்டர்வியூ ப்ராக்டிக்கல் நடக்க போகுது எல்லாருக்கும். அதாவது பெயிலிஃபு, ரீடர், எக்ஸாமினர் இவங்க எல்லாருக்குமே இன்டர்வியூ நடக்க போகுது. இதே ஆஃபீஸர், மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்குமே ப்ராக்டிக்கல் நடக்க போகுது. தொடர்ந்து நம்ம நிறைய வீடியோ இன்டர்வியூ மட்டும் ப்ராக்டிக்கலை பற்றி கொடுத்துக்கிட்டே வரோம். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாக அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது உங்களுடைய சுய விவரம் சொல்ல தெரிஞ்சது. செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தான் எந்த நீங்கள் இன்டர்வியூ ஹால்குள்ளே போனாலுமே உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்றது தான் முதல்ல கேட்பாங்க. நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ஸ் என்ன மாதிரிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறது அப்படின்றத பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். சரி, பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இன்டர்வியூ ஹால்குள்ளே போனோன்னா உங்களோட ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் இதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் மேலும் மேலும் நான் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன். இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் ஊர் என்ன, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவுமே ரொம்ப முக்கியம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம், எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அது எந்த மாவட்டம். நான் ஒரு சின்ன கிராமமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அது எந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு, கண்டிப்பாக ஒரு ஃபேமஸான ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாருமே காமனாக தெரிஞ்சு வச்சுக்கிற ஒரு விஷயத்த சொல்லாதீங்க. வேறு எதனா புதுசாக தெரிஞ்ச ஒரு தலைவர்களை பற்றியோ, இல்லை ஒரு ஜஸ்டிஸ், ஒரு நீதிபதி முன்னாள் நீதிபதி அங்கே இருந்திருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த கண்டிப்பாக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஸ்டார்டிங் இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க. அதாவது உங்களை பற்றி, உங்கள் பேர், நீங்கள் என்ன ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அது என்ன மாவட்டம், உங்கள் மாவட்டத்தோட சிறப்பு என்ன, இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். அதாவது பேசிக்காக உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒரு மெயில் உங்களுக்கு போட தெரியுமா, மெயில் அனுப்ப தெரியுமா அப்படின்றத கேட்பாங்க. இல்லை மெயில் படிக்க தெரியுமா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு தெரியுமா. சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, சில பேருக்கு தெரியலை. இது இதற்கு முந்தைய வருடங்களில் ஒரு சிலருக்கு கேட்டிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் பற்றி உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு ஒரு மெயில் பண்ண தெரியுமா, உங்களுக்கு எக்ஸல் யூஸ் பண்ண தெரியுமா, எம்எஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க இது ரொம்ப ஈஸி தான். எம்எஸ் ஆஃபீஸ் மெயில் பண்ணுறது எல்லாருக்குமே ஈஸியான ஒரு விஷயம். எம்எஸ் ஆஃபீஸுன்றதும் ரொம்ப ஈஸியான விஷயந்தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரில் பேசிக்காக ஷார்ட்கட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது Ctrl+S அப்படின்னா சேவ், Ctrl+V அப்படின்னா பேஸ்ட்டு, Ctrl+B அப்படின்னா போல்டு, Ctrl+Pனா பிரிண்ட்டு, Ctrl+X அப்படின்னா கட்டு. இந்த மாதிரி ஷார்ட்கட் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு இன்டர்வியூலேயும் ஒரு பயனுள்ள, ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் நீங்கள் ஏதோ ஒரு மெயில் பண்ணுங்கம்மா, இல்லை எக்ஸல் இந்த மாதிரி பண்ணுங்கம்மா, இந்த நேம் லிஸ்டெல்லாம் அடிங்கம்மா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களை சொல்ல சொல்கிறாங்க. நம்ம இன்டர்வியூ பொறுத்தளவு நம்ம டேரெக்டாக 30 கொஸ்டினுமே
வாய்மொழியாக வந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை பண்ண சொல்லி எக்ஸாமின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியும் வந்து கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து கேட்டிருக்கவும் வந்து செய்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்கள் குடும்பத்தில் வந்து எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவங்க வந்து படிக்கிறாங்களா? இல்லை ஒர்க் பண்ணுறாங்களா? உங்கள் அப்பா, அம்மா என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்களா? ப்ரைவேட்டாக ஒர்க் பண்ணுறாங்களா? அப்படின்ற வந்து ஒரு டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும். எப்போதுமே நம்மளுடைய குடும்ப வறுமையை வந்து அவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது. என்னோடய ஃபேமிலி சூழ்நிலை காரணமாக தான் நான் இந்த வேலைக்கு வரேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்களோ அந்த கேள்விக்கான பதிலை மட்டுமே சொல்லணும். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாங்க? உங்கள் அம்மா என்ன வேலை செய்கிறாங்க? உங்கள் கூட பிறந்தவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த வேலைக்கான அதாவது இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து கேட்கும். ஏன் இந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க? ஒரு வேளை இது 10th குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம், 8th குவாலிஃபிகேஷனாக இருக்கலாம். நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்கீங்க, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, பிஎட் படிச்சிருக்கீங்க, எம்எட் எதற்காக வந்து இந்த வேலையை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டேயுமே வந்து கேட்குறாங்க. இன்று போகிற எல்லார்கிட்டேயுமே ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னோடய சூழ்நிலை காரணமாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லாதீங்க. நாங்கள் கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற ஒரு எய்மில் இருந்தோம் அப்படின்னு வேறு எதனா வேலிட் ரீசன் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். சூழ்நிலைகளை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது. பட் இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டேயுமே கேட்குறேன். எதற்காக இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க? நீங்கள் வந்து நிறையா படிச்சிருக்கீங்க. ஏன் இந்த வேலையை சூஸ் பண்ணீங்க? அப்படின்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேள்விகளுக்கும் கொஞ்சம் யோசித்து வந்து பதில் சொல்லுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, ஹைகோர்ட் பற்றிய விவரங்கள். அதாவது ஹைகோர்ட்டில் இப்போ வந்து உயர்நீதிமன்றத்தோட ஜட்ஜி வந்து யார் அப்படின்னு சொல்லி அதை பற்றி கேட்குறாங்க. இப்போ வந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களே, அந்த சட்டத்தை பற்றி வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி ஹைகோர்ட் பற்றின ஒரு சில விஷயங்களை வந்து இந்த சென்னை உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அதை பற்றின வீடியோஸ் வந்து நிறையா வந்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட் பற்றின சில விஷயங்கள், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றத்தோட நீதிபதிகள், அப்போ அவங்க எத்தனையாவது நீதிபதிகள் அதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உயர்நீதிமன்றம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அதுக்கப்புறம் மொபைல் கோர்ட்னா என்ன அப்படின்ற விவரங்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய வந்து வீடியோ போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். கண்டிப்பாக வந்து ஹைகோர்ட்டை பற்றின சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த ஜாப் ரிலேட்டடாக போகிறதுனால கேட்குறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.